Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the Covenant of the Day. And today is 19th February 2026, Thursday. Hallelujah. நேற்று ஆஷ் வெனஸ்டேவுடைய முதல் நாள், ஃபாஸ்டிங் லென்ட் சீசனுடைய முதல் நாள். நிச்சயமாக உங்களுக்கு ஆராதனை எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த நாட்களை கடத்துங்க. நிச்சயம் ஆண்டவருடைய மகா இரக்கம் கிருபை உங்களோடு இருக்கும். சரிங்களா? சரி, மார்க் 13 சாப்டர் ஆண்டவர் அவருடைய வருகை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. டாக்கிங் அபவுட் தி செகண்ட் கமிங். அப்புறம் அவரை நம்புகிறவங்க எப்படி ஆயத்தமா இருக்கணும்னு சில காரியங்களை பார்த்தார். ரொம்ப முக்கியமானது. அது ஓய்வா இருக்கும் போதெல்லாம் திரும்பி படிச்சு தியானிங்க, உங்களுக்கு அது நன்மையா இருக்கும். இன்னைக்கு நம்ம மார்க் 14 பார்க்க போறோம். சாப்டர் 14 verse 3. மார்க் 14 அதிகாரம் 3வது வசனம். And being in Bethany had the house of Simon the leper. As he sat at the table, the woman came having an alabaster flask of very costly oil of spikenard. Then she broke the flask and poured it on his head. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல்லை பரணையை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிறையின் மேல் ஊற்றினாள். சிறை என்றால் தலையின் மேல் ஊற்றினார். விலை உயர்ந்த ஒரு தைலம், ஒரு பெர்ஃப்யூம் என்று சொல்லலாம், அல்லது தைலம். அதுவும் நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி 10-20 வெள்ளி நினைக்காதீங்க. இந்த தைலம்லாம் 1000-2000 அப்படி இல்லை. இப்போ உள்ள வேல்யூக்கு சொல்றேன். விலை உயர பெற்ற அந்த தைலத்தை கொண்டு வந்து ஏசாமி தலையிலே அவர் ஊத்துகிறார், அபிஷேகிக்கிறார், நினைக்கிறார். சீமோன் இயேசுவை அழைத்திருக்கிறார். அவன் லெப்ரசியா இருந்து குணமானான். அப்ப இயேசுவுக்கு அவன் ஒரு சாப்பாட்டு தர கூப்பிட்டுருக்காரு. அப்ப அந்த வீட்டுல இயேசு உட்கார்ந்து இருக்கிற டைனிங்ல. அப்ப அந்த அம்மா இயேசு மேல தைலத்தை ஊத்துறா. பிறகு காலையை ஊத்துறதை பார்ப்போம். இந்த காரியம் அங்கு உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த பெண் யாரு? இவள் ஏன் இயேசுவின் தலையில என்ன ஊத்தணும்? யூதர்களுக்குள்ளே அல்லது பலஸ்தீனர்களுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருந்தது. என்னன்னா, ஒரு வீட்டுக்கு விருந்தாளியோ அல்லது விருந்து பண்ணா அவர்களுக்கு தலையில எண்ணெய் வைப்பாங்க, ஒரு டச் இருக்கும். பிறகு ஏசாமி சொல்ற, நீ எனக்கு அதை செய்யல, ஆனா இந்த அம்மா செய்யறாங்கன்னு சொல்லுவார். உங்களுக்கு தெரியும் அருமையானவர்களே, தன்னால் முடிந்ததை தன்னிடத்தில் இருக்கிறத பெஸ்ட நான் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மா வந்தாங்க. அவங்க நினைச்சாங்க, என்கிட்ட இருக்கிற பெஸ்ட் இந்த நாலதம் என்கிற இந்த தைலம் தான், விலை உயர்ந்த தைலம். இதை இயேசுவுக்கு நான் காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று அவர் தலையிலே ஊற்றி அபிஷேகம் செய்யலாம். மனித பார்வைக்கு அது சரியில்லாமல் தோன்றும், அவசியம் இல்லாமல் தோன்றும், வேஸ்ட், அது வீண் என்று தோணும். மனிதனுடைய பார்வை வேறு, கடவுளுடைய பார்வை வேறு. மனிதனுடைய உள்ளம் வேறு, கடவுளுடைய உள்ளம் வேறு. மனிதனுடைய சிந்தனை வேறு, கடவுளுடைய சிந்தனை வேறு. ஆமாதானே? கடவுளுக்கு விரோதமாய் சிந்திப்பவன் சாத்தான். இன்றைக்கு இந்த செயலுக்கு விரோதமாய் சிந்திக்கிறவர்கள் நிறைய பேர் இருந்தாருங்க. ஆனா இயேசு அந்த அம்மாளுடைய காரியத்தோடு அவர் இணைந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ரிஷியேட் பண்றது நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னிடத்தில் இருக்கிறது பெஸ்ட் நீ ஆண்டவர் கொடுப்பாய். ஆனால் ஆண்டவர் டெஃபினெட்லி will appreciate you. உன்னிடத்தில் இருக்கிறது எதுவா இருந்தாலும் சரி, அதை நீ ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்வாய். ஆனால் அதை நிச்சயம் ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இந்த நாட்களிலே போதுமானவராயிருந்து உங்களை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துவார். உங்களிடத்தில் இருக்கிறது பெஸ்ட் ஆண்டவர் கொடுங்க. நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இது தவச காலத்திலே உங்களுடைய பிள்ளைகளோடு இருங்க.
அவங்களுடைய ஜெபத்திலே, ஐக்கியத்திலே, உறவிலே நீர் கூட இருந்து ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் வெளிப்படுத்தி கரம் பிடித்து நடத்துங்க. எல்லா துதிகான மகிமை உண்டாகட்டும். உன் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவரே, உன் நாமத்திலே அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இயேசுவை நாமத்தில் நடப்பதாக. இயேசுவை நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர், சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, இந்த தபஸ் காலத்துல பெஸ்ட் நீங்கள் கொடுப்பது உங்கள் நேரம். Lent season, the best things you can give to the Lord is your time. Take care and God bless.